ஸ்டார்ட். தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை மானியத்தின் மீது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் வழங்கியுள்ள கருத்துகளின் அடிப்படையிலும் தமிழகத்திலே தொழில்கள் வளர்ந்துள்ள நிலையின் அடிப்படையிலும் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் இங்கே கருத்துக்களை தெரிவிக்கும் போது பொதுவாக ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். தனியார் சர்க்கரை ஆலைகளில் லாபம் ஏற்படுகின்ற போது கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளிலும் மட்டும் நஷ்டம் ஏன் ஏற்படுகிறது என்ற வினாவை தெரிவித்தார்கள். இதற்கான சில வினாக்களை முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அகில இந்திய அளவில் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கூடுதலான கரும்பு உற்பத்தி, கூடுதலான சர்க்கரை உற்பத்தி ஆகியவற்றின் காரணமாக சர்க்கரையின் விற்பனை விலை உற்பத்தி செலவை விட குறைந்து போய்விட்டது. அது நஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, தனியார் ஆலைகளை பொறுத்தவரையிலும் சர்க்கரை தொழில் மட்டுமல்ல, அதை சார்ந்த எரிசாரா தொழிற்சாலை போன்ற இதர தொழில்களின் மூலம் வருவாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நிலை பொதுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஆலைகளுக்கு கிடையாது. இதுவும் நஷ்டத்திற்கு ஒரு காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக, தனியார் ஆலைகள் பதிவு செய்யப்பட்ட கரும்பை அரைவைக்கு எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் அவற்றையும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலே அரைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தனியார் ஆலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த கரும்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளாத நிலையில் விவசாயிகள் பயிரிட்டுவிட்ட கரும்பை எப்படியாவது அரைவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறையின் ஆலைகளில் கரும்பை அரைவை காலத்தில் நீட்டிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய ஆணையின் அடிப்படையில் நீட்டித்த அரைவையின் காரணமாகவும் நஷ்டம் ஏற்பட்டது என்பதை நான் இந்த அவையிலே மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் கூட இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த ஆண்டு 100 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் இருந்த நிலை மாறி இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய்க்கு தான் நஷ்டம் என்கிற அளவிற்கு இழப்பின் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மேலும் சர்க்கரை விலை, கழிவு பாகு விலை ஆகியவை லாபகரமாக இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை ஆலைகளை மீண்டும் லாபத்தில் இயக்க வாய்ப்பு உள்ளது என்பதையும் நான் இங்கே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சர்க்கரை ஆலைகள் குறித்து எழுப்பிய வினாவிற்கு தேவையான பதில் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.